நாம் தசம பாகம் செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். ஆம், வேதம் சொல்லுகிறது, பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆம், இப்பதான் பார்த்தது இவருக்கு ஆம் ஏன் அதிகமா வருதுன்னா, தசம பாகம் காணிகள் பேசினா மட்டும் ஆம் ஆம் நிறைய கூட இருக்கும். ஆனால் பொருளால் கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமா? கர்த்தர் அதை விசேஷ விதமாய் பார்க்கிறார். எந்த கர்த்தர் பாக்குறாருப்பா தெரியலப்பா. நீ பொருள் கொடு, நான் அதை விசேஷ விதமாய் பார்க்கிறேன். நம்முடைய வீட்டில் அருமையாய் வாழை மரம் வைக்கின்றோம். முதல் கொலை கர்த்தருக்கென்று போய் காணிக்கையாய் படைப்பது. டேய் டேய், வாழை ஐயா குண்டா பிரிட்ஜி ஆடு மாடு கூட வேணாமா, வாழைப்பழம் வேணுமா ஐயாக்கு? ஆமாங்க, டைஜஷன் ப்ராப்ளம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் என் மனைவி சோஃபியும் எங்கள் திருமணத்திற்கென்று போட்ட மோதிரங்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் நாங்கள் போய் ஆல்டரிலே படைத்திருக்கிறோம். ஆம் ஆம். எப்பா ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை கருத்துக்கு கொடுத்தாங்க, இப்போ மோதிரத்தை கருத்துக்கு படிச்சாங்க. எப்படிப்பா படிச்சிருப்பாங்க? மோதிரத்தை எடுத்து ஒன்று சோப்பியம்மா வந்து ஆலின்பால் ஐயாவுக்கு கையில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஐயா என்ன பண்ணியிருப்பாருன்னா சோப்பியம்மாவுக்கு போட்டிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்க மாற்றி மாற்றி கருத்துறாங்கிறாங்களா? அப்படி இல்லப்பா, நேரில் நல்லா கவனிங்க. ஸ்கேம்னா இதுதான். மக்களுடைய மனசுல தாங்க பொருளா கொடுக்கறதுல நகைகளையும் கொடுக்கலாம் அப்படின்ற சீனை வந்து கொடுக்கலாம் இல்லப்பா. போன தடவை பார்த்தோமா, உருட்டு ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்த்தோமா, கொடுக்க சொன்னார்ல நகை. அதே போல இவர் கொடுத்ததா சொல்றாரு. சரிப்பா, அதை கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ இருக்கிற மோதிரம் செயின் இதெல்லாம் ஏன்ப்பா கொடுக்க மாட்டாங்க? ஐ அது எப்படி கொடுப்பாங்க? அதான் முதல் பல்லு. முதற் பலன்னா இதுதான் அர்த்தமா? எப்பா சரி, அந்த மோதிரமும் காணிக்கை கூட யாருக்குப்பா கொடுப்பாங்க இவங்க? மக்களே, உங்களதான் மோதிரம் மற்ற நகை காணிக்கை எல்லாம் பொருளா கொடுக்க சொல்றாரு. இவர் யாருன்னா கொடுத்து நீங்க பாத்துக்கிறீங்களா? தேவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறார். பொருள் காணிக்கைகளை தேவன் விசேஷமாய் கருத்தில் கொள்ளுகின்றார். ஆமாப்பா, தேவன் பெற்றுக்கொள்றாரு. கைக்கு இவங்க கொடுத்த ரிங்கு மோதிரத்தை வந்து போட்டுக்கினாரு. அப்புறம் யாராவது செயின் குத்தா அதை போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் ஒடியான குத்தா போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே நெக்லஸ் போட்டுப்பாரு. நெத்தி சுட்டி போட்டுக்கின்னு கம்மல் போட்டுப்பாரு. டைலாம் அடிச்சு உட்காருவாரு. அப்படிதானே? வேதத்துல உள்ள தேவனுக்கு அதுதான் வேலை. அப்படிதானே? எப்பா அவங்க வேதத்தில் உள்ள ஆண்டவரையும் அசிங்கப்படுத்துறாங்க, ஏன் அவங்களோட சாத்தான் ஆகிய ஆண்டவரையும் அசிங்கப்படுத்துறாங்கப்பா. விளைவின் முதற் பலன்களை கொண்டு வரும் பொழுது தேவன் ஆனந்தம் கொள்கின்றார். தன்னை கனம் பண்ணுகிறதை அவர் விசேஷ விதமாய் பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்யறாருன்னா, அடுத்து அவர் சொல்லுவாரு, வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆனா இப்படி ஆண்டவர் கிரியை செய்து ஒரு பலனை வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்து நம்ம கொடுக்கணும்னு அவர் வச்சு, அதாவது அவருக்கு கிடையாது, இவருக்கு. அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் டிவிக்கு. இப்போ ஆசீர்வாதம் டிவிக்கு ஆலின் பல்லையாக்கு ஒருத்தவங்க மோதிரம் செயின்னா குஷி ஆயிடுவார்ல, அதுதான் அவர் சொல்றாரு, எத்தனை குதியா நான் குஷி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஸ்க்கும் காணிக்கைதாரர்களுக்கும் என்ன காரியம்னா, கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாருன்றத வித்தியாசமான ஸ்டைலில் பேசுறதுக்கு வேதத்துல இருந்து சம்மந்தமே இல்லாம ஒரு வசனத்தை எடுத்து பொருட்களை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணுங்க அப்படின்னு பேசுறாங்க. எந்த பொருள்னு சொல்லி ஒண்ணுன்னா சொன்னாரு, எந்த ஆண்டவர்னு நாங்க சொல்றோம். இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே பணம் சேர்த்து வைக்கிறதற்கு என்று இல்லை, வருகிறதற்கும் செலவு செய்வதற்கும் சரியாய் போகிறது. அப்படியே அந்த அந்த எமோஷனை தட்டி விடுறாரு பாருங்க. எப்பா கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா வர காசு எல்லாம் செலவாயிடுது, அவரே சொல்றாருல்ல. இதுல பொருள் தான் வீட்டுல இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சிலர் வீட்டுல வந்து காசு இல்லைன்னா பொருளாச்சு இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்கேமர் பாருங்க, காசு இல்லைன்னா பொருளாச்சு இருக்கும். சரி, டாக்டிஸ் பாத்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் முதல் பலன் எதனா ஒன்று சொல்லணும், ஸ்ட்ரைட்டா மோதிரம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வாழைப்பழம் ஜோக் விட்டு ரெண்டாவது மோதிரம் ஜோக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ பொருள் தான் இருக்குது வீட்டுல, அதை கூட விடக்கூடாது, எத்தனை வந்து குத்துரு. டேய் நம்ம ஏன் யாரும் சொல்லியிருப்பாங்க, ஐயா வர காசு எல்லாம் சாப்பிட்றதுக்கும் செலவுமே சரியா போயிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்படி சொல்ற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பொருள் இதெல்லாம் குத்துருங்க. சிலருடைய வீட்டிலே கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இல்ல இல்ல, பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தர கனம் பண்ணா உன்னுடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அடைச்சு அடைச்சு வைக்கிறதுக்குதா நிரம்பும். நிரம்பும்பா. நிரம்பின பிறகு என்ன ஆகும்? மதிக்கேடுனே, இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா
உன்னை விட்டு எடுபட்டால் நீ எங்க போவ அப்படின்னு ஆண்டவர் கேட்பார்ல லூக்கா 12ஆம் அதிகாரத்துல, அந்த சம்பவமும் கூடயே சேர்ந்து நடக்கும். சரி விடுப்பா, ஐயா என்ன சொல்றாரு இப்போ, கடன்ல இருந்தாலும் பரவாயில்ல பொருளால கடன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. மக்களே, இந்த உலகத்துல ஆண்டவர் பொருளை நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா, இல்ல உங்க வெளியேறப்பட்ட ஆத்மாவை நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? சேம் கான்செப்ட். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறதுக்கு தான் இவங்களுடைய பிரசங்கங்களும் இருக்கும், இவங்களுடைய காணிக்கை சப்ஜெக்டும் இருக்கும். மக்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா வாழணும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தணும். அந்த ஆதாயத்துக்கு இடையில இவங்களோட ஆதாயத்தை தேடுறதுக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நடக்குது. ஆனா ஆண்டவர் உலக பொருளை ஆதாயப்படுத்துன்னு சொன்னாரா, இல்ல ஆத்மாவை ஆதாயப்படுத்துன்னு சொன்னாரா? ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கையில் உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பழைய ஏற்பாட்டுல கூட ஆண்டவர் இப்படி பேசினதில்லை. ஏன்னா நீதிமொழிகள்ல வந்த அந்த வசனம் பழைய ஏற்பாட்டுல மக்கள் ஆலயத்துக்கு, விசேஷமா தரித்திரருக்கு, விதவைகளுக்கு, ஆசாரியனுக்கு எப்படி தங்களுடைய பொருள்களால் கொடுத்து, தங்களுடைய முதல் பலனை கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றணும்னு பழைய ஏற்பாட்டில் உபாகமங்களில் பல காரியங்கள் வந்ததை ஒட்டி நீதியா எப்படி வாழணும்னு, சொசைட்டில நீதியா வாழணும்னு சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டு கையில கொடுக்கப்பட்டது. சரியா? வாழ்ந்தா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காதுல்ல, அதான் பொருள் கடன் பண்ணாதான் ஆசீர்வாதம். எந்தெந்த வசனங்கள் எல்லாம் இவங்களுக்கு பொருள் கிடைக்குதோ, ஆசீர்வாதம் கிடைக்குதோ, ஐஸ்வர்யம் கிடைக்குதோ, அதை மட்டும் உருவிட்டு அதனுடைய நிறைவாகிய அன்பு, கருணை, இதையெல்லாம் இவங்க ஒழிச்சு கட்டுருவாங்க. அதெல்லாம் நீ இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? அடுத்து வைப்பா. ஆலைகளில் திராட்சரசம் புறம்புண்டோடும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது என்றால் மீதம் எடுப்பது எவ்வளவு எளிது. நிறைவான பலனை கர்த்தரிடத்தில் பெறுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வீர்களா? நிறைவான பலனை இவங்களும் இவங்களுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ளும். பையன் என்ன சொல்றாரு, பொருள் வீட்டில் அண்டா குண்டா ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் எடுத்துன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் புரண்டு ஓடும், பிடிச்சிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கிளப்பி விட்டுன்னு வர்றாரு. பொருள் காணிக்கையாக கொடுப்பது தேவனுக்கு ரொம்ப பிரியம்னா அந்த தேவனையே இவங்க பொருளாசை பிடிச்ச தேவனா மாத்திட்டாங்க. பார்த்தீங்களா? பொருளாசை உள்ளவர்களா இராதீங்கன்னு ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்தா, நம்ம வணங்குற, நம்ம தொழுது கொள்ற, நம்ம சேவிக்கிற நம்ம ஆண்டவரையே இவங்க பொருளாசை உள்ளவனா மாத்திட்டாங்க. எத்தனை பொருள் குத்தாலும் இவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு காணிக்கை குத்தாலும் இவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தரித்திரத்துல மக்கள் சோர்ந்து போய் நொந்து போய் சாக நேரிட்டாலும் இவங்க போய் உதவி பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அதே நீதிமொழிகள்ல ஏழைக்கு இறங்கணும், தரித்திரனை அவமானப்படுத்தக்கூடாது, தரித்திரன் இருந்தால் அவனுடைய தரித்திரத்தை மாற்றணும், செல்வமும் செழிப்பும் ஐஸ்வர்யம் அவனுக்கு தந்து அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு வர வைக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. டேய், எங்க ஐயா தரித்திரனுக்கு தரித்திரன்டா, கடவுள் யாருன்னு தெரியாமல் இருக்காருல்ல இது வரைக்கும். அதனால இன்னும் தரித்திரத்துலாம் இருக்கிறாரு. ஐயா, இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஆசீர்வாதமா செல்லுமையா செழிப்பா ஐஸ்வர்யமான போல வாழ்ந்தீங்கன்னா, அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யான் வாழ்ந்து ஆபிரகாம் ஐயா கிட்ட கெஞ்சுறாரு, அந்த நிலைமைக்கு போயிட போறீங்க. நீங்களும் உங்க குடும்பமும், ஐ மீன் உங்க ஆசீர்வாதம் டிவி சேனல் குடும்பம் இருக்குல்ல, உங்க சபை மெம்பர்ஸ், அவங்களும் அந்த ஐஸ்வர்யவான் மாதிரி இல்லாம அந்த தரித்திரனாய லாசர் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு அவரை மாதிரி போய் சேர பாருங்க. அதை விட்டுட்டு இன்னும் பொருளை கொடு, காசை கொடு, காணிக்கை கொடு, அஞ்சப்பம் 2 மீன்லே போட்டு நல்லா வருவருன்னு வறுத்துட்டு இருக்கணும், கிளிப்பு மாட்ட மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் கர்த்தருக்கு எதனா கொடுப்பேன் அப்படின்னா உங்களை கொடுங்க, கர்த்தர் அதை தான் கேட்குறாரு. அதை விட்டுட்டு மனுஷனை மாதிரி கர்த்தருக்கு இதை கொடுத்தா இதுவாயிடுவார், அதை கொடுத்தா இதுவாயிடுவாருன்னு சொல்லி அவர் குஜால் படுறதுக்கு அவர் கடவுளா இல்லை இந்த ஆளுன்னு பாலாம். சரி ஐயா, ரொம்ப சீக்கிரட்டா அவருடைய மெசேஜஸையும் அவருடைய வீடியோஸையும் அப்படியே எடிட் பண்ணி கட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுப்பாரு. ஆம் ஆம், சரியா? அதனால இவருக்கு டெல்லியில் வந்த தரிசனம், ஈஃபில் டவரில் வந்த தரிசனத்தெல்லாம் வரப்போகிற வீடியோவில் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆம் ஆம்.